ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம மைசூர் பாக் ரொம்ப சுவையாக நம்ம ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையில்லை. ஒன்லி ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கடலை மாவு எடுத்துக்கோங்க, அதே அளவு சுகர் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். மைசூர் பாக் செய்ய போகிற பாத்திரத்தில் சுகரை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கூடவே அதே அளவு கடலை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறோங்க. சுகரையும் கடலை மாவையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி இல்லாமல் நமக்கு வந்து கலக்கணும். சுகரும் நம்மளுக்கு கரையும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து இந்த மாவு மேலே ஆட் பண்ணி கிண்டிகிட்டே வாங்க. இதை நல்லா ஒரு தடவை கிண்டிட்டு மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு கரண்டி எடுத்து மேலே ஊற்றி மறுபடியும் கிண்டுங்க. மைசூர் பாக்கில் நிறைய வெரைட்டி இருக்குது. சாஃப்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தோடனே நம்ம வந்து ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொறுன்னு கிறிஸ்பியாக ஒரு மைசூர் பாக்கு இருக்கும் இல்லையா, நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அந்த மைசூர் பாக்கு வேணும்னா உங்களுக்கு நல்லா வற்றி அந்த பபிள்ஸ் மாதிரி மேலே வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி ஆயில் போட்டு நம்ம கிண்டிகிட்டே வரணும். எக்ஸஸாக அதுவே ஆயில் வெளியே தள்ளணும். அந்த சமயத்தில் தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்போது வேறு ட்ரேக்கு நம்ம மாற்றிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மைசூர் பாக்கு இருக்குது. கீ ஆட் பண்ணுறது, மாவுலேயே கீ சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சுகர் வந்து பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ அதுவும் சாஃப்டாக அப்படியே வாயில் வைக்கும்போதே கரைச்சி போகிற மாதிரி அந்த மைசூர் பாக்கு இருக்கும். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம பார்க்குறது ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக், அதுவும் கட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த மைசூர் பாக்கு. ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாவில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ப்ளம்ஸ் தெரியுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி சூப்பராக அப்படி பபிள்ஸாக மேலே வரும். அது கிண்ட கிண்ட சரியாயிடும். ஸோ எல்லாருக்குமே இந்த மைசூர் பாக்கு ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. தண்ணி சேர்க்கும்போது கம்மியாக சேர்த்துக்கோங்க, குயிக்காக முடிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்கள் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கில் உங்களுக்கு வந்து மண் மாதிரி அந்த ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து சுகர் டேஸ்ட்டு தான் நல்லா தெரியும். ஸோ அதனால் கீ ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம சாஃப்ட் மைசூர் பாக்கில் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இது சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே வந்து நமக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடணும். எதில் நம்ம வந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணிடணும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கரெக்டான பதமாக அப்படிங்கிறத நம்ம எப்போ கண்டுபிடிக்கணும்னா, இந்த பாருங்கள், ஆயிலெல்லாம் வெளியில் வருது பாருங்கள். ஸோ அதோட நம்ம ஆயில் ஊற்றுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி பபிள்ஸாக வந்து நிற்கும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக வச்சுட்டு கலரும் சேஞ்ச் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும், கலரும் ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஏதாவது ஒரு ட்ரே இல்லைனா பிளேட்டு இந்த மாதிரி எதுலையாவது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம வந்து சேர்க்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறதா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைசூர் பாக் வந்து நல்லா கட்டையாக இருக்கும், நடுவுலலாம் வந்து வேறு கலராக இருக்கும். ஸோ நம்ம வந்து கடையில் வாங்குறது பார்ப்போம் இல்லையா, நடுவில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி வரும். கொஞ்சமாக தான் செய்கிறீங்க அப்படின்னா சின்னதாக பிளேட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து மாற்றிடலாம். உடனே வந்து பண்ணிவிடுங்க, இல்லைன்னா சீக்கிரமாகவே செட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இதை ஒரு ட்ரேக்கு நம்ம வந்து மாற்றிடலாம். நான் எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெல்லாம் வந்து வடித்து விட்ருவேன் கீழே. ஸோ ஒன்ஸ் வந்து நான் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக எடுத்து வடிச்சிருவேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். கடையிலலாம் வந்து அந்த ஆயிலெல்லாம் அப்படியே இருக்கும். அதெல்லாம் தான் மைசூர் பாக்கா நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் எப்போயாவது செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ அதிகமாகலாம் சாப்பிடாதீங்க. ஸோ ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதுவும் ஆஃப்டர் 30க்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மேலே வந்து கீழே நல்லா செட் ஆகிடும், சூப்பராக வந்து சேஃப் நல்லாயிருக்கும். மேலே வந்து அதிகமாக நிறைய பேருக்கு வந்து சேஃப் வராது. இப்போ என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு பாத்திரமோ இல்லை கரண்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக அப்படியே தட்டி விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மேலேயும் சேஃப் நல்லாயிருக்கும். ரொம்ப அழுத்தினோன்னா அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் போயிடும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் லைட்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஓரத்தில் ஆயில் தெரிஞ்சது அப்படின்னா அதை நீங்கள் வடிச்சு விட்றலாம் இந்த சமயத்தில். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து பீஸ் போட்டு வச்சிடணும், இல்லைன்னா உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சேப்பு வராது, ரேண்டமாக உடைக்கிற மாதிரி போயிடும். ஸோ அது ஆறுறதுக்கு முன்னாடி லைட்டாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, சின்னதாக வேணா சின்னதாகவும் பெருசாகனாலும் பெரிய சேஃபாகவும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டிங்கன்னா ஆறிடும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பண்ண
மைசூர் பாக்கு எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், நான் ஆல்ரெடி கோடு போட்டு வச்சுருக்கிறதுனால சூப்பராக வந்து பிரேக் ஆகுது. அந்த நடுவுலலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சூப்பராக மைசூர் பாக்கு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் இந்த மைசூர் பாக். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் வேயில் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.